நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, தரமான ஒரு தலையீத்து சினைக்கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிடாரி நல்ல எலும்பு கணங்க, நல்ல வளர்ப்பு, நல்ல தோல் நைஸில், நல்ல ஒரு ஆல் பிளாக் டைப்பில், வெள்ளை கொம்புங்க. அதே மாதிரி அடி வயிற்றில் வெள்ளை இருக்குது, மடியில் வெள்ளை இருக்குங்க. நல்ல வெள்ளை கொம்புடைய கிடாரி, நல்ல வளர்ப்பு, நல்ல தோல் நைஸு, எலும்பு கணம் பாருங்கள், உயரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் வெயிட் இருக்குன்னு. அதே போல் சுழியை பொறுத்த வரைக்கும் ஒரே சுழி தாங்க, அசவு சுழி மட்டும் இருக்கும். அதனால் எந்த வித தப்பும் கிடையாது. இந்த கிடாரிக்கு இந்த சுழிலாம் பார்க்கவே வேண்டியது இல்லைங்க. அதே போல் நெத்திலையும் ஒரே சுழிங்க, நல்ல டைப்பில், மாடு நல்ல எலும்பு கணத்தில், நீட்டு போக்கில், நல்ல தரமான கிடாரிங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு நம்ம வந்து சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நீங்களே வந்து பாருங்கள். அதே போல் குணம் எப்படின்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள். நல்ல ஒரு காம்பு வரிசை, நல்ல கேப் விட்டு, நல்லா அருமையான காம்பு, நல்ல கருங்காம்பில் விழுந்திருக்கு. கறக்க பிடிக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. காம்பு ரொம்ப சாஃப்டான காம்பு, காம்பு டைட்டு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. மடியில் வந்து வெள்ளை விழுந்துருக்குதுங்க. அதே போல் நல்ல காம்பு கறக்க ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் வந்து கன்று போட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் முழுசான டைம் இருக்குங்க. ஃபுல்லாக மடி வச்சு தாங்க கன்று போடும். இந்த இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த கிடாரிக்கான கறவை திறன் வந்து நம்ம சொல்கிறது வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து அதிகமான கறவை வந்து எப்போவுமே அதை நம்ம சொல்லவே மாட்டோம். நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். 2 வேளைக்கும் சேர்த்து 7, 6, 13 லிட்டர் கறவை மட்டும் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோங்க. தாராளமாக அந்த கறவை கறக்குமா இல்லையான்றது மாடு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். 7, 6, 13 லிட்டருன்றது கண்டிப்பாக வந்து கறக்கக்கூடிய கறவையானது. அதே போல் மேய்ச்சல் வந்து எப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவோட கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நல்ல மேய்ச்சலில் ரொம்ப பக்காவாக இருந்த மாடுங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் எந்த குப்பையில் கொண்டு போய் விட்டால் கூட சரிங்க, அந்த இடத்துல கொஞ்சோண்டு புல்லுன்னு இருந்தால் போதும், அதை கூட விடாது. அந்தளவுக்கு மேய்ச்சலுக்கு தண்ணி தீனிக்கு பக்காவான மாடு. குறைன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நீங்கள் காட்டில் நல்லா பச்சை அல்லது காஞ்ச புல் எது இருந்தாலும் சரிங்க, நல்லா உங்களுக்கு வந்து மேய்ச்சலில் விடணும். மாடு வந்து மேய்ச்சலுக்கு எப்பயுமே வந்து வெயில் மழைன்னு எந்த பிரச்சனையும் இல்லாத, கிளைமேட்டும் செட் ஆகணும், நல்லா மேய்ச்சலுக்கு மெயினாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். எந்த தண்ணி விட்டாலும் சரிங்க, சும்மா பட்டையை கிளப்புது. பல்லுன்னு பார்க்கும்போதுங்க 2 பல்லு தாங்க, தலைச்சம் கிடாரி தான். 10 கன்றுக்கு நீங்கள் குறையில்லாத வச்சுக்கலாம். இளம்பொருள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 10 வருஷம் மாடு மாத்திர பிரச்சனையே இல்லை. நீங்கள் வயசான மாட்டை வாங்கி ஒரு ஈத்து கறந்துட்டு அடுத்த ஈத்து விற்றீங்கன்னா கூட கண்டிப்பாக பணம் போகும். இந்த கிடாரியில் போடுற முதல் பார்த்திங்கன்னா ஒரே ஈத்தில் பணத்தை எடுத்துடலாம். அடுத்தடுத்த ஈத்தில் நீங்கள் கறந்துட்டு விற்றாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தாங்க, சேர்ந்து தான் விற்கும். இந்த கிடாரிக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு 66,000 வந்து ரேட்டு வந்து சொல்லிருக்குறாங்க. மேய்ச்சல் பாருங்கள், வேப்பந்தலை கூட விடாதுங்க, எதை விட்டாலும் சரி சும்மா பட்டையை கிளப்புது மேய்ச்சலுக்கு. 66,000 ரூபா இதோட ரேட் வந்து சொல்லிருக்கிறோங்க. கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. எவ்வளோ ஒரு நைஸில் எவ்வளோ தெளிவான கிடாரி பாருங்கள். கூப்பிட்டு பேசுங்க, கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.